வணக்கம் வீவர்ஸ், வெல்கம் டு கருவேப்பிலை சமையல். நான் உங்கள் சித்ரா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், இதுதான் பனம் கல்கண்டு. இது குண்டு குண்டாக பெருசாக இல்லையேன்னு பார்க்காதீங்க. இது உடைச்சது, இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி இந்த மாதிரி கிறிஸ்டலாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம ஒரு சிரப் பண்ண போகிறோம். கோடை காலத்துக்கு ஏற்ற நம்ம உடம்பை உஷ்ணத்துலேருந்து பாதுகாக்கிற ஒரு சூப்பரான சிரப்பு. ரெண்டு விதமாக, ஒன்று சிரப்பை காய்ச்சிட்டு பாதி எடுத்து நேச்சுரலாக ஆரஞ்சு ஜூஸை புழிஞ்சி பண்ணுவோம். இன்னொன்று ஆரஞ்சு எசன்ஸ்லாம் கூட எக்ஸ்ட்ராக்டர் தான். அதாவது எப்படின்னா, ஆவியை பிடிச்சி ஆவியை குளிர வச்சு அதுலேருந்து தான் எசன்ஸ் இருக்கிறதுனால அதுவும் நம்ம சேர்த்துக்கலாம், தப்பு கிடையாது. இதில் நன்னாரி சேர்த்து நன்னாரி சிரப் பண்ணலாம், நன்னாரி எசன்ஸு. அப்படி இல்லைன்னா நன்னாரி வேர் கிடைக்கும், அதை நல்லா இடித்து நல்லா வெந்நீர் தண்ணியில் கொதிக்க வச்சு மூடி வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக ஆனவுடனே அதை வடிகட்டி கொஞ்சம் இதுவாக இருக்கும், வடிகட்டி அந்த தண்ணியும் சேர்த்து நீங்கள் சிரப் பண்ணலாம். ஸோ உங்களோட சாய்ஸ், அது எதில் வேணால் சிரப் பண்ணலாம். லெமனை புழிஞ்சு லெமன் சிரப் பண்ணிக்கலாம். நான் லெமன் எப்போவுமே இந்த சிரப்லாம் கெடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சிட்ரிக் ஆசிட் யூஸ் பண்ணுவோம். சிட்ரிக் ஆசிடும் லெமன்லேருந்தும் கிரேப்ஸு இந்த மாதிரி பழத்துலேருந்து வர புளிப்பு தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ நான் இன்றைக்கி இது ஒரு பெரிய சட்டி ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன் சிரப் பண்ணுறதுக்காகவே. இங்கே பாருங்கள், டன்டடாய் இந்த மாதிரி ஒரு சிரப் பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த சட்டி ஏன்னு வச்சுக்கோங்களேன், தீயாது. அதோட பானையில் பண்ணால் ரொம்ப நல்லது, வெயில் காலம். அதனால் பார்த்தேன், இது எவ்வளோ தெரியுமா, 160 ருபீஸ்க்கு வாங்கினேன் நான். அப்புறம் பானை கூட பார்த்தேன், அந்த குழா வச்சு இப்படி திறந்து தண்ணி குடிக்கிற மாதிரி. அதில் சின்ன சைஸ் 150, 200, 350. கொஞ்சம் பெரிய பானையாக இருந்தால் 350. ஆனால் நான் வாங்கலை, எப்படி தூக்கின்னு வர்றது அவ்வளோ தூரம்னு சொல்லிட்டு இதுனா நான் பையில் போட்டு எடுத்துன்னு வந்துட்டேன். ஸோ நான் அடுத்த வாட்டி நான் அதை வாங்க போகிறேன். அதை வாங்கினா உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக வாங்கிடுவேன் ஆனால் நான், ஏன்னா இந்த வெயிலுக்கு பானை தண்ணி குடிக்கணும் அப்படின்ட்டு எனக்கு. நான் இந்த சட்டி வச்சு தான் உங்களுக்கு இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, சிரப் செய்ய போகிறேன். இந்த சிரப்புக்கு நான் 400 கிராம் எடை போட்டு வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், 400 கிராம் எடை போட்டு வச்சதை அப்படியே போட்டுடுறேன், சரிங்களா? இந்த 400 கிராம் பனங்கல்கண்டு, அதுக்கு முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் எப்படின்னா, சிரப் வரணும் இல்லையா, ரொம்ப திக்காமல் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாக இருக்கா. அதனால் அதுக்கு மேலே தண்ணி நிற்கணும். இங்கே பாருங்கள், இந்த இதுக்கு மேலே இவ்வளோ தண்ணி நிற்கிறது. இந்த அளவுக்கு நீங்கள் ஊற்றினா போகிறோம். நான் 400 கிராமுக்கு 200 கிராம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கரையணும். நம்ம சட்டி சுட்டு இது கரைஞ்சி மேலே பபுள்ஸாக வரும் ஒயிட்டாக, அதுதான் பதம், சரிங்களா? அப்போ நம்ம அணைக்கணும். அதாவது என்னென்னா, பாகு வேண்டாம், ஒரு கம்பி பதம்னு சொல்லுவாங்க தெரியுமா, கொஞ்சம் பிசுன்னு இருக்கும் பாருங்கள். அந்த டைமில் நம்ம நிறுத்திட்டா போகிறோம். ஸோ இது கரையட்டும். கரைஞ்ச உடனே நம்ம இதை வச்சு சூப்பரான ஒரு சிரப் செய்ய போகிறோம். நான் ஒன்று படித்தேன், அதை நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னா, ஒரு அப்பா அம்மா, அவளுக்கு வயசான ஒரு அம்மா இருக்கா, ஒரு குழந்தை இருக்குது, குட்டி குழந்தை, ஒரு 5th அந்த மாதிரி படிக்கிற மாதிரி ஒரு குழந்தை இருக்குது. இவெல்லாம் என்ன பண்ணுறா, பிளான் பண்ணுறா ஒரு மாலுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அப்போது, அம்மா உன்னால் நீ மாலுக்கு வரையா அப்படின்னு அந்த பையன் அவள் அம்மாவை பார்த்து கேட்குறான். அதுக்கு அவள் அம்மா சொல்கிறா, இல்லைப்பா எனக்கெலாம் வயசாகிடுத்து, நான் ஏதோ கோவில் கொள்ளலாம் வருவேன், மால்லலாம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றா. அவள் மாட்டு பொண்ணும், ஆமாம் அவள் என்ன பண்ண போகிறா, அம்மாவெல்லாம் முடியாது. ஆனால் அந்த குழந்தை என்ன பண்ணுறது பார்த்துட்டு, இல்லை பாட்டி கண்டிப்பாக மாலுக்கு வந்தால் தான் நான் வருவேன், இல்லைன்னா வரமாட்டேன்னு ஒரே அடம் பண்ணி கடைசியில் பாட்டியை வர வச்சுடுறது. இவாளும் என்னடா பண்ணுறது, ஒரே குழந்தை இப்படி அடம் பண்ணுறாலே சரின்ட்டா. பாட்டி நம்ம வாங்க, நம்ம இப்போ இது ஒரு படி இது ஒரு படின்னு வச்சுக்கோங்க. இந்த படியில் அப்படி குதிக்கும்போது இந்த காலை தூக்கிக்கணும் நீங்கள் 5 நிமிஷம், அதுக்கப்புறம் கீழே வைக்கணும். இதுதான் விளையாட்டுன்னு சொல்லிட்டு அந்த இதுதான் படி எங்கே அப்படின்னு முதல்ல லெஃப்ட் காலையோ ரைட்டு காலையோ வைக்கும்போது காலை தூக்கிக்கோங்க இப்படின்னு அதை சொல்லி கொடுத்துட்டு எல்லாம் பண்ணியிருக்கா. இவா கிளம்புறா. கிளம்பினவுடனே பாட்டிக்கான உண்மையாக மாலெல்லாம் பார்க்கணும், ஜாலியாக இருக்கணும்னு ஆசை தான். இருந்தாலும் இவாளோட போயிட்டு நம்மளுக்கு அங்கே அசோரியமாக ஐயாவா கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு அவள் அம்மாவுக்கு எண்ணம். ஆனால் குழந்தைக்கு தெரிஞ்சுடுத்து பாட்டியும் நம்ம கூட்டின்னு போகணும், பாட்டி இதெல்லாம் பார்த்ததில்லனால பாட்டியை கூட்டின்னு போனோன்னு அந்த குழந்தைக்கு பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு எண்ணம். இப்போ பாட்டியை கூட்டின்னு போச்சு. எல்லோரும் எப்படி பாட்டி எஸ்கலேட்டரில் வச்சு கூட்டின்னு போகிறோம் அப்படி இப்படின்னு எல்லோரும் யோசனை பண்ணும்போது, பாட்டி
நம்ம அந்த கொக்கு விளையாட்டு விளையாடணுமே அதே தான், ஒத்த காலில் நிற்கணும் வாங்க அப்படின்னதும் அந்த பாட்டி என்ன பண்ணுறாலாம், அந்த ஒரு படியில் இப்படி காலை வச்சுட்டு டக்குன்னு ஒரு காலை தூக்கிட்டாலாம். அப்புறம் இப்போ வச்சுருங்க அப்படின்னதும் வச்சுட்டாலாம். சூப்பராக, பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், அந்த குழந்தைக்கும் ரொம்ப சந்தோஷம், ஒரே ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, மாலெல்லாம் சுற்றி சுற்றி பார்க்குறாங்க, ஒரே சந்தோஷம். பாட்டி வந்து அப்படி லைக் பண்ணுறாங்க. அந்த குழந்தை வந்து சினிமாவுக்கு போகிறாளா, அங்கே ஏசி இருக்கிறதுனால பாட்டி கொஞ்சம் குளிருது, அது பாருங்கள் உடனே ஒரு சால்வ் எடுத்துகிட்டு வந்திருக்கு, பாட்டிக்கு போத்தின்து. அப்புறம் அந்த சினிமா முடிச்சுட்டு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஹோட்டலில் போய் உக்காடுறா. அப்போ அவள் அப்பா கேட்குறான், அவள் அம்மாவை பார்த்து, பாட்டியை பார்த்து, அம்மா நான் உனக்கு என்னம்மா சொல்ல, தோசை சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. உடனே அந்த குழந்தை சொல்கிறது, பேத்தி, அப்பா பாட்டிக்கு படிக்க தெரியும், மெனு கார்டை பாட்டிக்கிட்ட கொடு, பாட்டிக்கு என்ன பிடிக்குதோ ஆர்டர் பண்ணட்டும் அப்படின்றது. பாட்டிக்கு ஒரே சந்தோஷம், தனக்கு பிடிச்சதெல்லாம் பாட்டி சொல்கிறா, எல்லோரும் சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக வராங்க. அப்போது பாட்டி போய் கையெல்லாம் அலம்பிட்டு வாயெல்லாம் தொடச்சிட்டு வரேன், ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு போனபோது அவள் அப்பா கேட்குறா அந்த குழந்தைய பார்த்து, ஆமாம் உனக்கு எப்படி இவ்வளோலாம் தெரியறது அப்படின்னு. அங்கே பாருங்கப்பா, ஒரு அம்மா வந்து அந்த குழந்தைய கூட்டின்னு வந்திருக்கா, குட்டி குழந்தைய, அதுக்கு என்னென்ன வேணும்னு எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கா பாருங்கள், டைப்பர், பால், தண்ணி, துணி, இன்னொரு மாற்றத்துக்கு ஒரு ட்ரெஸ்ஸு. ஸோ உங்களையும் உங்கள் அம்மா இப்படி தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடுத்துன்னு வந்து கூட்டின்னு போயிருப்பா. அப்போ அம்மா இப்போ இந்த ஸ்டேஜ் இருக்கும்போது நீங்கள் பார்த்து பண்ணணுமா வேண்டாமா, அவங்களுக்கு பிடிக்காது முடியாதுன்னா விட்டுட்டு வரக்கூடாது, அவங்களுக்கும் ஆசைகள்லாம் இருக்கணுதும். அவங்க அப்பா அப்படியே அசந்து போயிட்டார், இந்த குழந்தைகிட்டேருந்து நம்ம கற்றுன்ருக்கோமேனு. அந்த குழந்தைகிட்டேருந்து அவர் மாத்திரம் இல்லை, நானும் கற்றுன்ருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிடுச்சு, எங்கள் அம்மா கூட வரலன்னா சரி அம்மாவால் முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டேன். ஆனால் இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன், நம்ம அம்மா கஷ்டப்பட்டு எப்படியாவது கூட்டின்னு போயிருக்கலாமோ அப்படின்னு. ஸோ நீங்கள் யாராவது அப்பா அம்மா இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போங்க, எல்லா இடத்துக்கும் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி கூட்டிகிட்டு போங்க. இதுதான் நான் இந்த கதையிலேருந்து எடுத்துட்டது. நீங்கள் என்ன எடுத்துட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். சரி, இங்கே பாருங்கள் நம்மளோடது, அதுக்குள்ளே நல்லா ஜம்முன்னு கரைஞ்சிடுத்து பாருங்கள், சூப்பராக. இங்கே பாருங்கள் எப்படி கரைஞ்சிருக்குன்னு. இந்த பதம் இருந்தால் போகிறோம், கரையணும். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒயிட்டாக இப்படி வரும், இதுதான் பதம். ரொம்பலாம் அப்படியே கொதிச்சு பாகெல்லாம் ஆக வேண்டாம். இங்கே பாருங்கள் ஒரு 3/4 ஸ்பூன் சிட்ரிக் ஆசிட் போட்டிருக்கேன். இது எல்லா கடையிலையும் கிடைக்கும், ஸோ நீங்கள் வாங்கிக்கோங்க சிட்ரிக் ஆசிட்னு. இது போடும்போது தான் நம்மளோடது கெடாமல் இருக்கும். இது போட்ட உடனே ஒரு கலர் சேஞ்ச் வரும், ஒரு லைட்டாக ஒயிட்டாக வரும், அதை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது. அப்போ தான் அது அந்த பாகு அந்த பதத்துக்கு வரும். இது பார்த்தீங்களா எப்படி ஜம்முன்னு அப்படி நோராச்சி வந்திருக்கு பாருங்கள். இங்கே பாருங்கள் அந்த அழுக்கு அதெல்லாம் எடுத்துரும். அவ்வளோதான், ஆறின உடனே தான் போடணும், நம்ம அணைச்சிட்டு உடனே போடணும். ஆறின ஒன்றே இல்லை, அணைச்ச உடனே அதை போட்டுட்டோம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, இப்போது நான் எசன்ஸ் வச்சுருக்கேன், ஆரஞ்சு எசன்ஸ். இங்கே பாருங்கள் ஒரு 1/2 ஸ்பூன் விட்ருக்கேன், ரொம்ப வேண்டாம், ஒரு 1/2 ஸ்பூன் விட்ருக்கோம். அது அப்படியே இருக்கட்டும், இது கரையட்டும். இதுலேயே நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேச்சுரலாக வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே பாருங்கள் இது ஆரஞ்சு ஜூஸு, நம்ம கமலா ஆரஞ்சை கரைச்சி வச்சுருக்கேன், அதை அப்படியே சேர்த்துட்றேன். ஆனால் இது சேர்த்தோன்னா நம்ம கம்பல்சரியாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். எசன்ஸும் போட்டிருக்கோம், இதுவும் போட்டிருக்கோம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்ல பதமாக வந்துடுது பாருங்கள். இப்போ 400 கிராமுக்கு ஒரு 4 பழத்தை நான் புழிஞ்சி ஊற்றிருக்கேன், அது மாத்திரமே போதுமானது. ஆனால் நீங்கள் எசன்ஸ் விட்டால் இன்னும் நல்லா ஃப்ளேவராக நம்மளோட அந்த கோல்ட் ஸ்பாட்டு இதெல்லாம் குடிப்போம் பார்த்தீங்களா, முன்னெல்லாம் குடிப்போமே ஆரஞ்சில், நான் கோல்ட் ஸ்பாட்டாக குடிப்பேன், ஏதோ ஒன்று குடிப்பேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஆரஞ்சு ஃப்ளேவரில், அதே மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இதை பாருங்கள் வாசனை இப்பயே ஊற தூக்கிறது. இதை பாருங்கள் அவ்வளோதான், நம்மளோட இந்த சிரப் ரெடி ஆகிடுச்சு. இது ஆறின உடனே நம்ம பாட்டிலில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க, அது ரொம்ப நல்லது, சேஃபு. இதை யார் வந்தாலும் என்ன பண்ணலாம், இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கரண்டி 1.5 கரண்டி ஊற்றினா போகிறோம். இதுக்கு இவ்வளோ தண்ணி ஊற்றணும். ஒரு 5 ஸ்பூன் சிரப் போட்டேன்னா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இதை நல்லா ஆற்றிட்டு நான் குடித்து பார்த்துட்டு உங்களுக்கு பதம் எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கான்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் இதில் இவ்வளோ சிரப் ஊற்றிக்கணும், இவ்வளோ தண்ணி ஊற்றிக்கணும், நல்லா கலக்கிக்கணும். வாங்க நம்மளோட சூப்பரான சிரப் ரெடி ஆகிடுச்சு. ஆரஞ்சு சிரப் வித்து என்னது இது பனங்கல்கண்டில் சுகரை யூஸ் பண்ணாமல் நம்ம பனங்கல்கண்டு வச்சு சூப்பராக ஒரு சிரப் பண்ணியிருக்கோம். இதை அப்படியே ஃப்ரீஜரில் ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டா யாராவது வந்தால் டக்குன்னு இந்த வெயில் காலத்துக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணிங்களா, ஆற்றினீங்களா, கொடுத்தீங்களா,
இருங்க குடிச்சிட்டு சொல்கிறேன். வாயில் வச்சோடனே எடுக்கவே எனக்கு மனசு வரல போங்க, சாரி. என்ன ரொம்ப நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. எப்போவுமே நான் அப்படி தான் ஒன்று சாப்பிட ஆரம்பித்தேன், அதுலேயே தான் என்னோடய கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதனால் ஒரே சிப்பில் எவ்வளோ குடிச்சிட்டேன் பாருங்கள். அதுவும் சிப் பண்ணி குடித்தோன்னா அது ஒரு ஆனந்தம்தான். தூக்கி தான் குடிக்கணும்னு வா, ஆனால் இதெல்லாம் சிப் பண்ணி குடித்தா தான் நல்லாயிருக்கும். வேணா ஒன்று பண்ணலாம், ஸ்ட்ரா போட்டு குடிச்சிடலாம். சரிங்களா? ஓகே, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்களா? ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெயில் காலத்துக்கு செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. சரி, உங்களுக்கு கொடுக்காம நானே சாப்பிட்றேன், ஏன்னா எச்ச பண்ணிட்டேன்ல. அப்புறம் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, எல்லோரும் புக்கை எழுதுன்னு. கண்டிப்பாக புக் எழுதுகிறேன். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் இல்லாமல் எல்லோரும் ஒரு வீடியோ ஒன்று வேறு இங்கிலீஷ்லேயே போடுங்க. நிறையா பேருக்கு தமிழ் தெரியலன்றாங்க. அதனால் அவங்களுக்காக இந்த வீடியோவோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோவை நான் இங்கிலீஷில் போட்டேன். ஓகே, ஆரோக்கியமாக சாப்பிடுவோம், ஆரோக்கியமாக இருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.